திருவள்ளூர் அருகே 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பூங்கொடி, வயது 60. இவர் ஊத்துக்கோட்டை அடுத்த சென்னாங்கரணி கிராமத்தில் வசித்து வரும் தனது அக்காள் மகள் வீட்டில் கடந்த 6ஆம் தேதி சென்றுள்ளார். அவர் மாலையில் இயற்கை உபாதைக்கு வீட்டின் அருகே உள்ள ஏரிக்கரைக்கு பூங்கொடி சென்றுள்ளார். அங்கு அடையாளம் தெரியாத ஒருவர் பூங்கொடியை புதருக்குள் இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததோடு பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் நிலைகுலைந்த பூங்கொடி கத்தி கூச்சலிட்டுள்ளார். அதனை கேட்டு சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் அவரை மீட்டு ஊத்துக்கோட்டை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பூங்கொடியை அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள பூங்கொடியிடம் ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி சாந்தி 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் 6 வழிச்சாலைகள் பணிகள் நடைபெற்று வருவதால் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏதேனும் இச்செயலில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற கோணத்திலும் முதலில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் மற்றும் சென்னாங்கரணி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் 4 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். தொடக்கத்தில் விசாரணையில் அவர்கள் யாரும் நடந்த சம்பவத்தை ஒப்புக்கொள்ளாததால் போலீசார் 4 பேரையும் திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இதில் சென்னாங்கரணி பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் ராஜா என்பவர் மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் ஒத்துப்போனதால் மேல் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை உட்படுத்தி போலீசார் மூதாட்டியை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக மருத்துவ அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரை மீண்டும் ஊத்துக்கோட்டை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் நடந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். ராஜா அவருடைய தாய் தந்தை மரணம் அடைந்ததால் அவருடைய தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்து வருவதும், அவர் டிப்ளமோ வரை படித்துவிட்டு தொடக்கத்தில் தனியார் தொழிற்சாலை பணிக்கு சென்றார். தற்போது பணியில் இருந்து நின்று அப்பகுதியில் கூலி வேலை சென்று வருவதும் தெரியவந்துள்ளது. அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அன்றைய தினம் 4 குவார்ட்டருக்கு மேல் மதுபானம் அருந்தியது போதை தலைக்கு ஏறியதால் மூதாட்டியிடம் தவறாக நடந்து கொண்டதாக போலீஸ் விசாரணையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அவரை ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய புழல் சிறையில் அடைத்துள்ளனர். ஜஸ்ட் 10 செகண்டில் நீங்கள் 300 ரூபா பணம் சம்பாதிக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம மிஸ்டர் ஒயிட்ன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க்கு 10 பேருக்கு அனுப்பிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம கொடுக்குற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ப்ளஸ் உங்களுடைய கூகுள் பேயோட யூபிஐ ஐடியும் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 300 ரூபா அமௌண்ட் வந்து சேரும்.